எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இந்த மீன்களை எடுத்துக்குவோம். மீன்கள் வந்து கடல் மீன்கள், ஆற்று மீன்கள், குளத்து மீன்கள் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. சேற்று மீன் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அந்த சேற்று மீன் வந்து அது பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கே இருக்குன்னு தெரியாது. அது சேத்துக்குள்ள எந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்குது, எங்கே இருக்குதுன்னே ஒன்றும் தெரியாது. அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் நல்லா இறுகின சேத்துக்குள்ளே கூட உள்ளே போய் நுழைஞ்சுக்கும். அப்போ அந்த இறுகின சேத்துக்கு மேலே உள்ள இடத்துல ஒரு ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இல்லை ஒரு 5 இன்ச்சு அந்த மாதிரி அகலத்துக்கு ஒரு 3 அடி 4 அடி பள்ளத்தை தோண்டிடுவாங்க. பள்ளத்தை தோண்டிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள வந்து இந்த பெப்சி இல்லை கோக்கு அதை ஊற்றுவாங்க. ஊற்றும் போது அது போய் என்ன பண்ணுமா, அந்த ஆக்சிஜன் சர்க்குலேஷனை இந்த பெப்சி கோக்கு வந்து அங்கே போய் கட் பண்ணுமா. அப்போ அந்த மீன்கள் எல்லாம் அந்த மூச்சு விட முடியாமல் என்ன பண்ணுமா, வெளியில் ஓடி வருமா. வெளியில் ஓடி வரும்போது இவங்க மீன்களை பிடிச்சிருவாங்க. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த பெப்சி கோக்குனால இந்த மூச்சு விட முடியாமல் இந்த மீன்களே இப்படி தத்தளித்து வெளியில் வந்து மாட்டிக்குதுங்கன்னா, இதை நாம் குடிக்கிற மனுஷங்க உடல் உள்ள இருக்கிற நிலைமை யோசிச்சு பாருங்க. அதாவது இப்போ மாடர்ன் ஆயிடுச்சு. இந்த தியேட்டர்களில் ஒரு மாலில் அங்கெல்லாம் போனாலும் அப்படியே டீசெண்டாக அப்படி இந்த 2 விரலில் மட்டும் அப்படி பிடிச்சிட்டு அப்படியே எல்லாம் அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம நாட்டில் இந்த லோக்கல் தயாரிப்பே இருக்குது. இந்த கோலி சோடா, கோலி கலர், அதெல்லாம் இப்போ திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு. நடுவில் காணாமல் போச்சு, இப்போ திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம யூஸ் பண்ணலாம், அது உடம்புக்கு நல்லது. இந்த காளிமார்க்கில் இந்த பவன்டான்னு ஒன்று வந்திருக்கு, அதுவும் ரொம்ப நல்லது, நம்பி குடிக்கலாம். ஆனால் அந்த பவண்டாலே பாருங்கள், இந்த பெப்சிக்காரங்க உள்ள நுழைஞ்சு ஏதோ ஒரு குரூப்பை வாங்கிட்டதா கேள்விப்பட்டேன். அதுலேயும் அதாவது மனுஷங்களை வந்து அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. எப்படியாவது கூடிய சீக்கிரத்தில் இந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி கொடுத்து கொள்றது தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இதை ஏன் நம்ம மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஒன்றும் இல்லைங்க, சில வருடங்களுக்கு முன்னால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒரு பெரிய லெவலில் நடந்தது. உலகமே திரும்பி பார்க்க வச்சது. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த முடிவில் நிறைய பேர் வெளிநாட்டு குளிர்பானங்களை நாங்கள் அருந்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இதில் நானும் ஒருத்தன் தான் வைங்க. இந்த வியாபாரிகள் சங்க தலைவர் கூட அறிக்கை விட்டார், கடைகளில் எதுவும் விற்கக்கூடாது, பெப்சி கோக்கு இந்த மாதிரி வெளிநாட்டு குளிர்பானங்கள் விற்கக்கூடாது, அதனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் இதுக்கு வந்து சங்கம் தலையிடாது அப்படின்ற லெவலுக்கு அவரும் அறிக்கை வேற விட்டார். இப்படி எல்லாம் இருந்தும் நம்ம மக்கள் ஏன் எல்லாம் தெரிஞ்சு அதுக்குள்ளேயே போகிறீங்க? ஒன்றும் குழந்தைங்களுக்கு கூட வாங்கி கொடுக்குறாங்க நம்ம பெற்றவங்க, தெரிஞ்சும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்களே, அது என்ன அர்த்தம்? அது எனக்கு பெரிய சந்தேகமே இருந்தாங்க. தெரிஞ்சு ஏன் திரும்ப போய் அங்கேயே மாட்டிக்கிறோம் அப்படின்றதான் எனக்கு ஒரு சந்தேகங்க.